இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். அன்பானவர்களே, தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், எவ்வளவு போராடியும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எவ்வளவோ நம்பிக்கை வைத்தும் விசுவாசம் வைத்தும் தொடர்ந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறோம். ஏன் நான் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி பலர் புலம்பி தவித்ததுண்டு. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஏன் ஜெயிக்க கூடாது, இந்த போராட்டத்திலிருந்து நாம் ஏன் ஜெயிக்க கூடாது என்பதை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்கிறது? புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான பாதையில் நடக்கலாம். ஒருவேளை நம்முடைய தகப்பன் தாய் சரியான பாதையில் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னோர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள் என்று பலருக்கும் அது தெரியாத ஒரு சம்பவம். ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தினுடைய விளைவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாக வந்து நின்று விடுகிறது. அதை நாம் அறியாமல் சுமந்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த காரியத்திலிருந்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது என்னுடைய முன்னோர்கள் 3வது தலைமுறையை அவர்கள் கொலை செய்தபடியினால் அந்த கொலையின் நிமித்தமாக 3வது பிள்ளையாக பிறந்த எனக்கு அந்த சாபம் வந்தது என்று சொல்லி பல தீர்க்கதரிசியின் மூலமாக நான் அறிந்து கொண்டு அவைகளிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு என்ன வழி என்பதை நான் அதிகமாக முயற்சி அடைந்து அதில் வெற்றியும் கண்டவனாக இப்பொழுது நான் ஜெயம் எடுக்கிற ஒரு பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். வேதம் என்ன சொல்கிறது? யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அவரிடத்தில் நாம் உண்மையாக அன்பு கூர்ந்து அவருடைய பாதையில நடப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோமே என்றால் நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அந்த பாதையினுடைய பலன் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்யக்கூடிய தேவன் நமக்கு மனம் இறங்குகிறார். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களையும் சாபங்களையும் நம்முடைய மீது விழுந்த சிறையிருப்புகளையும் விலக்கும்படிக்கு, அவைகளிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களுக்கு அடையாளமாக முள் கிரீடம் அவருடைய சிரசில் வைக்கப்பட்டது. அந்த சாபத்தையும் அவர் அனுபவித்து அதை ஜெயித்தபடியினாலே, உயிருள்ள இயேசுவாக இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே, அந்த இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாக அவர் பாதையில் நடந்து நாம் ஜெயிக்க முடியும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தின் காரியங்கள் ஒருபோதும் தோல்வி அடையாது. முயற்சி முயற்சி முயற்சி, ஜெபமே ஜெயம் என்ற பாதையில் ஓடுவோம். நிச்சயமாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you.